பைக் எலக்ட்ரீஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் காயில் பல்ஸ் ஜெனரேட்டர். இதில் வந்து நம்ம BS3 BS4 இந்த மாதிரி உள்ள ஓல்டு வண்டியிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் BS6 வண்டி வரைக்குமே நம்ம வந்து காயில் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்ன காயில்னு பார்த்தீங்கன்னா CDI, DCI, HT காயில். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய BS6 வண்டிங்களுக்கு வந்து ECU யூனிட் கூட இதில் நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். இதில் வந்து 4 விதமான எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் டைமிங் இருக்குது. அதாவது சிங்கிள் டிப், டபுள் டிப், சிங்கிளில் லாங் டிப், BS6க்கெல்லாம் வந்து 22 டிப் இருக்குது. இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் லைன் கொடுத்துக்கணும். எதுக்காக தனியாக பேட்டரி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பேட்டரி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதனால் இப்போ தனியாக ஒரு பேட்டரி வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்ததான் நம்ம பிக்கப் காயில் லைனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பிக்கப் காயிலேருந்து ECUக்கு போகக்கூடிய லைன் இருக்குது இல்லையா, 2 லைன் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு எர்த்து வந்து நம்ம பேட்டரி எர்த்தோட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பேட்டரி எர்த்தோட கனெக்ட் பண்ணியாச்சு இல்லையா. அடுத்ததான் அந்த பிக்கப் காயில் லைனில் இனி ஒரு லைன் இருக்குதுல்ல, அதை என்ன பண்ணுறோன்னா பிக்கப் காயில் பல்ஸ் ஜெனரேட்டரில் இருந்து வரக்கூடிய இன்னொரு லைன் இருக்குது இல்லையா, அந்த லைனில் நம்ம எர்த்து கொடுக்க போக மீதி இன்னொரு லைன் இருக்குது இல்லையா, அதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஓல்டு மாடல் வண்டிங்க BS3 BS4 வண்டி எல்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கும் லாங் டிப் ஷார்ட் டிப் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய BS6 வண்டிங்களுக்கு கூட லாங் டிப் ஷார்ட் டிப் எல்லாம் உண்டு. இப்போ நம்ம லைன் எல்லாம் கொடுத்தாச்சு. எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ கீ ஆன் பண்ணிட்டோம். செல்ஃப் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி பிளக் ஹோல்டர்லேருந்து அந்த ஹோல்டர் மட்டும் HT காயிலேருந்து அந்த ஹோல்டர் மட்டும் நம்ம கழட்டி வச்சிடுறோம். இந்த பிக்கப் காயில் பல்ஸ் ஜெனரேட்டர் இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம 2 தடவை டிப் பண்ணுறோம். 2 தடவை நம்ம டிப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இங்கே கரண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கரண்ட் வர்ற டைமிங்கு பம்பும் நம்மளுக்கு ஓடும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ECU பம்ப் ரெண்டுமே நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ECU நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கரண்ட் நல்லா வரும். அதே மாதிரி ஓல்டு மாடல் வண்டிங்களுக்கு CDI யூனிட் நல்லா இருந்தால் மட்டும்தான் பவர் காயில் கரண்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராக வரும். அதே மாதிரி இதில் 1500 RPMல இருந்து 3000 RPM வரைக்குமே நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமலேயே இந்த பல்ஸ் ஜெனரேட்டர் மூலமாக எப்படி நம்மளுக்கு இதில் பவர் சப்ளை எப்படி கரண்ட் அழகாக வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம், வண்டி வந்து அடைச்சி ஓடுது. அந்த மாதிரி வண்டிங்களை கூட நம்ம இதில் ஈஸியாக செக் பண்ணிடலாம். எப்படின்னா கரண்ட் வந்து இதில் ட்ராப் ஆகி வரும். அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக இதில் ECU போயிருக்குதா, HT காயில் போயிருக்குதா அப்படிங்கிறது கூட இந்த வண்டியில் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளக் ஹோல்டரை மாட்டிட்டோம். வண்டியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது, சூப்பராக ரைஸ் ஆகுது. இந்த வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இந்த மாதிரி எல்லா காயிலையுமே நம்ம ஈஸியாக செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜாப்பஸ் ஆட்டோமோட்டிவ் நம்மளுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.